அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பானவர்கள் எப்படி இருக்கு? பொதுவா எல்லா மக்களிடத்துலயுமே ஆலிம்கள் என்றா ஒரு அந்தஸ்து இருந்துச்சு. அவங்களுக்கென்று தனிப்பட்ட முறையில வீடு எல்லா வசதியும் கொடுத்திருந்தாரு. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல அது குறைந்தது மட்டும் இல்லாம பீகார்காரங்க நல்லா உள்ள நுழைச்சிட்டு வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒண்ணே ஒண்ணுதான். ஆலிம்கள், அதாவது தமிழ்நாட்டு மக்களிடத்துல இல்லாத ஒண்ணு அவங்க இடத்துல இருக்கு. ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களோட சொந்தக்காரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க காசு கொடுத்தா கூட அதை என்ன பண்ணிடுறாங்க, இவருக்கு ஏன் கொடுக்கணும், இவர் இங்க இருக்காரு, இவர் ஏன் அங்க இருக்காரு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான விஷயத்தையும் நோட்டம் விடுறாங்க தவிர அவருக்கு கிடைக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. ஒரு ஆலிம் அவதானே அவரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லவே இல்லை. அவங்கள்ட்ட இருந்து சந்தா வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. அவங்கள்ட்ட இருந்து தேவையான என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லவே இல்லை. 3 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றது. முதல் விஷயம், ஒரு ஆலிம் ஒரு பள்ளியில சேர்க்கிறாங்களா, அவருக்கு நிர்ணயிக்கப்படக்கூடிய தொகையா இருக்கட்டும், அவருக்கு வீடு என்னென்ன விஷயம் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணணும், நிச்சயமா யாரோ அவங்க உள்நோக்கணும். அதே மாதிரி அவர் அந்த இடத்துல விட்டு நீக்கிட்டாங்களா, ஏன் நீக்கினாங்க, என்ன ரீசன், அவருக்கு நஷ்ட ஈடு என்ன கொடுத்தாங்க, எல்லாத்தையும் பார்க்கணும். 3வதாக, இப்ப இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க, இதுதான் தான் சொல்றதுதான் சரி, தான் செய்யறதுதான் சரி, அதாவது சொந்தக்காரங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டவங்க நினைச்சுக்கிடுவாங்க. இல்ல இவரை பிடிக்கலையா அவரை அப்படியே ஃபுல்லா அவாய்ட் பண்றது, இல்ல அவர் மேல ஏதோ ஒரு நயம் வஞ்சகமா ஃபுல்லா அவாய்ட் பண்றது. ஒன்னே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஹக்கை யார் கை வைக்க போறது இல்லை. அப்படி நீங்க அடுத்தவங்க ஹக்கில் கை வைக்கிறதா இருந்துச்சுன்னா, அதாவது உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்களுடைய இதுல ஏதோ ஒரு கை வைக்க இருந்துச்சுன்னா, அல்லாஹ்தாலா உங்களுடைய விஷயத்துல பெருசாக கையை வச்சிருவான். அது நமக்கு தெரியாது. எந்த ஒரு இதுல வேணாலும் கையை வைக்கலாம். அதனால முடிஞ்ச அளவிற்கு சரி, அது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த இடத்துல தங்கம்னு ஒண்ணு இருக்கும். அந்த சங்கத்துல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, பொறுப்பேற்று அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அதற்காக உதவி செய்வாங்க. முன் வந்தாங்கன்னா அது எல்லா பேரும் கிடைக்கட்டும்னு வாங்கி கொடுப்பாங்க. ஆனா இங்க அப்படி என்னவா இருக்கு, உல்டாவா இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டுல நம்ம ஆளுங்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு, பின்வாங்கி பீகார்காரங்க கொண்டு வந்துட்டாங்க. அதிகமா சொல்லணும்னு வச்சோம், இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்கெல்லாம் தன்னுடைய மச்சானா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், மாமனா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், எல்லா பேருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு கொண்டு வராங்க. உண்மையிலேயே அது பாராட்டப்படக்கூடிய விஷயம். ஆனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அந்தஸ்து நியாயப்படி பார்த்தா நமக்கு கிடைக்கணும். ஏன் கிடைக்கலன்னா, நீங்கள் செய்யக்கூடிய தவறுதான். இதற்கு அப்புறமும் சரி, என்ன பண்ணுங்க, கொஞ்சமாவது இருக்கக்கூடியவங்க எல்லா பேருக்கும் அவங்க என்ன துருவி ஆராயாம அவங்களுக்கான விஷயம் செய்ய பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.